நம்ம நாட்டுல யாசகம் பெறுபவர்கள் அதாங்க பிச்சைக்காரங்க. இவங்க கோயில்ல, பஸ் ஸ்டாண்டுல, கடை வீதிகள்ல இந்த மாதிரி இடத்துல தான் பார்க்க முடியும். ஆனா அதிகார பிச்சை எடுப்பவர்கள் பரவலாக நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. அதாங்க வரதட்சணைய சொல்றேன். 300 சவரன் நகை, 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வால்வோ காரு, 3 கோடி ரூபாய் திருமண செலவுன்னு பார்த்து திருமணத்தை செஞ்சு வச்ச பெற்றோர்கள், திருமணமாகி 77வது நாளிலே தற்கொலை செய்து கொண்ட திருப்பூரை சேர்ந்த அந்த ரிதன்யா என்கிற பெண். இந்த செய்தி தாங்க இப்ப தமிழ்நாட்டையே கதிகலங்க வச்சிட்டு இருக்கு. தான் பெண்ணுக்கு 1 சவரன் 2 சவரனாவது போட்டு திருமணம் செஞ்சு கொடுத்துட முடியாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான பெற்றோர்களுக்கு மத்தியில தான் கொஞ்சம் வசதியா இருந்ததுனால லட்சமா வரதட்சணைய அள்ளி கொடுத்து, இது பத்தாது இன்னும் வேணும்னு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி அவங்கள தற்கொலைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க அவருடைய கணவர், மாமனார், மாமியார். எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் வேணுங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது இந்த வரதட்சணை தாங்க. நமக்கு என்ன தெரியும், அவங்களுக்குள்ள 1000 இருக்கும் அப்படின்னு நாம விமர்சனம் பண்ணாலும் உயிர் இழந்தது என்னவோ அந்த பெண் தான். தமிழ்நாட்டுல சில காலமா ஓஞ்சிருந்த இந்த வரதட்சணை குடும்பம் இப்ப மீண்டும் தலதூக்க ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளவோ சொத்து சுகம் இருந்தும் நிம்மதி இழந்து, தன் மகளை இழந்து வாடி வதங்கி போயிருக்கிற அந்த பெற்றோர்கள் சட்டம் தன் கடமையை செய்யும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க.